ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உங்கள் நண்பரோ அல்லது உறவினரோ ஒரு பொய் சொல்லி உங்களை காப்பாற்றிட்டாருன்னு நீங்கள் ரொம்ப பெருமைப்படாதீங்க, சந்தோஷப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்காக பொய் சொல்கிறவன் உங்களுக்கு எதிராகவும் பொய் சொல்லுவான். நீங்கள் உங்கள் சந்தோஷமான நேரத்தில் அல்லது துக்கமான நேரத்தில் நிறையா விஷயங்களை நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க, இன்க்ளூடிங் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேஷன்ஸ். நீங்கள் சரியாக பேசுகிறீங்களா அப்படின்றது முக்கியம் இல்லை, நீங்கள் சரியானவங்கள்ட்ட பேசுகிறீங்களா அப்படின்றது தான் முக்கியம். நீங்கள் நிறையா பேர்கிட்ட பேசியிருக்கலாம். அதில் ஒரு சில பேர் கவனிச்சிருக்கீங்களா? அவங்க நம்ம சொல்கிறத காதுலயே வாங்க மாட்டாங்க. நம்ம என்ன சொன்னாலும் தான் சொல்கிறது தான் சரி, தான் செய்கிறது தான் சரி அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட பர்சன்கிட்ட பேசும்போதோ இல்லை அப்படிப்பட்ட பர்சனை நீங்கள் பார்க்கும்போதோ அமைதியாக மௌனமாக அவங்கள விட்டு கடந்து போயிடுங்க. ஏன்னா அவங்க ஒரு வகை மனநோயாளியாக கூட இருக்கலாம். நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு ஓடிக்கிட்டே இருக்கீங்களா? தயவுசெய்து ஓடாதீங்க. நின்று இதை கேளுங்க. உங்களுடைய தகுதியை உயர்த்திக்கங்க, உங்கள் குணங்களை பண்படுத்திக்கங்க, உங்கள் திறமைகளை வளர்த்துக்கங்க. உங்கள் தகுதி தானாக உயரும். அப்படி தானாக உயர்ந்துச்சுனாலே வெற்றி நிச்சயம் கிடைக்கும். ஒரு சிலரை பார்த்துருக்கீங்களா? அவங்க அதிகமாக எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்னா தனக்கு தான் எல்லாமே தெரியும், மற்றவங்களுக்குலாம் ஒன்றுமே தெரியாது அப்படின்ற நினப்பு. இதை அவங்க வெளிப்படையாக அடிக்கடி என்ன மாதிரி அறிவாளி இந்த உலகத்தில் யாருமே கிடையாதுன்னு சொல்லி தன்னைத்தானே புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், அதிகமாக பேசுகிறதுனால நீங்கள் அறிவாளியாக மாட்டீங்க. உங்கள் பேச்சை அதிகமாக யார் கேட்குறாங்களோ அவங்க புத்திசாலியாக இருப்பாங்க. நம்ம வீட்டில், ரோட்டில், நாட்டில், ஏன் உலகத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு வாய், 2 உதடு, அதுக்குள்ளே இருக்கிற 32 பல்லு, அப்புறம் ஒரு நாக்கு. உலக போரில் இருந்து உள்ளூர் அக்கப்போர் வரைக்கும் இதுதாங்க காரணம். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஜெயிச்சிட்டிங்கன்னா அதை கொண்டாடுறதுக்கு இங்கே யாருமே இல்லைங்க. உங்களை சுற்றி 1000 பேர் இருக்கலாம். அவங்கள்ட்ட நீங்கள் ஷேர் பண்ணலாம். நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அவங்க என்ன செய்வாங்கன்னா வெளி தோற்றத்தில், ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மனசுக்குள்ளே இவ எப்படி ஜெயிச்சிருப்பா அப்படி சொல்லி நம்மளை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்காக தாங்க சொல்கிறேன், நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு ஸ்வீட் கொடுங்க. நீங்கள் தோத்துட்டிங்கன்னா நீங்கள் ஸ்வீட் எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஸ்வீட் சாப்பிடும்போது டிப்ரெஷன் குறையும். நம்ம தோற்று போனால் அப்போ நம்ம டிப்ரெஷன் குறையும். நம்ம ஜெயிச்சிட்டோம்னா அடுத்தவங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆயிரும். ஸோ அவங்களோட டிப்ரெஷன் குறைக்கிறதுக்காக அவங்களுக்கு ஸ்வீட் கொடுங்க.